Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட்டை மீண்டும் திறக்க வலியுறுத்தி திமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை நகரின் முக்கிய வணிக பகுதியாக விளங்கும் பாளை மார்க்கெட் சில காலமாக மூடப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்செந்தூர் சாலையிலிருந்து கிருஷ்ணன் கோயில் தெருவுக்கு செல்லும் நடைபாதையும் சில நாட்களுக்கு முன்பு அடைக்கப்பட்டது. இந்த நிலையில் பாளை மார்க்கெட் மற்றும் மூடப்பட்ட சாலையை திறக்க வலியுறுத்தி விடியா திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள் கூட்டாக தர்ணாவில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியின் செயல்பாட்டுக்கு எதிராக அக்கட்சி கவுன்சிலர்களே போராடுவது ஸ்டாலின் அரசின் தோல்வியை வெளிக்காட்டியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் போக்குவரத்து காவல்துறையினர் தங்களை அச்சுறுத்துவதாக விவசாயி புகார் தெரிவித்தார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயி குப்புசாமி என்பவர் விருத்தாச்சலம் குப்பநத்தம் புறவழிச்சாலையில் உள்ள 2 மதுபான கடைகளால் தொந்தரவு ஏற்படுவதாகவும் விவசாய வேலைக்கு செல்பவர்களை போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தொந்தரவு செய்து லஞ்சம் கேட்பதாகவும் புகார் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் டு உளுந்தூர்பேட்டை ரோட்டில் குறுக்க 2 சாராய கடை இருக்குது. அந்த சாராய கடையால் கொல்லக்காட்டுக்கு போகிற விவசாயிகள்லாம் பயங்கரமாக பாதிக்கிறோம். சைக்கிளில் போகிற வழி மோட்டர் சைக்கிளில் கொல்லிக்கு போனால் லேடிஸ் இட்டுட்டு அண்ணன் கூட எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வண்டிக்காரங்களை மறித்து ஊதுன்னு சொல்லி விருதானம் காவல்துறை, அதாவது போக்குவரத்து காவல், ஹைவே பெட்ரோலு, நம்ம சட்டம் ஒழுங்கு போலீஸ் 3 நிற்கிது. ஆனால் 3 பேர்கிட்டையும் மாட்டி தவறுனா அங்கே போனால் 13,000 கோர்ட்டுக்கு போனால் 10,000 ஃபைனு, 3,000 ரூபா கோர்ட்டு செலவாகும், 13,000ங்கிறாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணுறான், 5,000 2,000 வாங்கிட்டு அவங்கள அங்கேயே விட்டுடுறாங்க. திருச்சி மாவட்டம் புங்கனூர் குளத்துக்கரை பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். குளத்துக்கரை பகுதியைச் சேர்ந்த விவசாயி செல்வம் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார். அப்போது வயல் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விவசாயி மீது விழுந்ததில் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியின் மின்துறையின் அலட்சியத்தை கண்டித்தும் உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் உறவினர்கள் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சந்தையில் கடைகளை காலி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நகர கழக செயலாளர் தலைமையில் வியாபாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். குன்னூரில் மார்க்கெட் பகுதியில் உள்ள 800 கடைகளை இடித்து புதிய கடைகளை கட்ட நகராட்சி நிர்வாகம் மும்முரம் காட்டி வருகிறது. இதன் காரணமாக கடைகளை 15 நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டுமென நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அதிமுக நகர செயலாளரும் கவுன்சிலருமான சரவணகுமார் தலைமையில் வியாபாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காவிரி ஆறு செல்லும் மாதையன்குட்டை, நாட்டமங்கலம், செக்கானூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதியடைந்தனர். தொழிற்சாலைகளின் கழிவுநீர் மற்றும் மேட்டூர் அனல் மின் நிலைய கழிவுநீர் கலப்பதால் நீரில் நச்சுத்தன்மை அதிகரித்து மீன்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் இறந்த மீன்களை அப்புறப்படுத்த விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளால் தொற்றுநோய் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எண்ணூர் தனியார் தொழிற்சாலையில் புதிதாக தொடங்கப்பட்ட பிளான்ட்டிலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளால் அப்பகுதி மக்களுக்கு தோல்நோய் உள்ளிட்டவை ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுவரை அறிக்கை தாக்கல் செய்யவில்லை எனவும் தனியார் நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்ட சாம்பல் கழிவுகளில் ஆய்வு செய்தபோது பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க விடியா ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.